ஹாய், நான் உங்கள் ரமேஷ். இப்போ நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். அதை அப்ளை பண்ணி முடிஞ்சு எக்ஸாமும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். அதில் என்ன வந்திருக்குன்னா பாஸோ ஃபெயிலோ. பாஸ் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே ப்ராக்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போயிருப்பாங்க. இப்போ இதில் என்ன டவுட்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் வர டவுட் என்னன்னா, சார் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரி ஹோல்டரு, நான் வந்து டபுள் டிகிரி வச்சுருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய டவுட் இருக்குது. இதுக்கு ஒரே கிளாரிஃபிகேஷன்னா 2024 நமக்கு வந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டிகிரி நாட் எலிஜிபிள் கொடுக்கல. அது ஒன்று. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணணும், அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை. ஓகே, அது நம்ம ப்ளஸ் பாயிண்ட். அதே எடுத்துக்கினா 2025 என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜோப்தார், வாட்ச்மேன், இதுமாரி ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இந்த கேட்டகரி இருக்கிறவங்க இந்த குவாலிஃபிகேஷன் தான் தேவைன்னு எடுத்தாங்க. அதில் வந்து 12th, 8th, 10th இதில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படி நம்மளை கேட்கல. 2024 நோட்டிஃபிகேஷனில் கேட்கல. அதனால நமக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், சார் நான் சிவி அப்ளை பண்ணிட்டேன் சார், சிவிக்கு போய் வந்துட்டேன், நான் டிகிரி ஸ்டாண்டர்ட், நான் வந்து என்னை ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்டாங்க சார், ப்ராக்டிக்கலும் பண்ணிட்டேன் சார், எனக்கு அங்கே போய் அவங்க வைவா கேட்கல, டிகிரி முடிச்சிருக்கியே, உனக்கு இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை இது இல்லை, இது எப்படி, இது வந்து 10th 12th வச்சவங்க தான் வேலைன்னு உங்ககிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, சொல்லலை. ஆனால் நீங்களே ஒரு அசியூம் பண்ணி சார் கிடைக்குமா கிடைக்காதான்னு போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. அப்படி எதுவும் கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. அவங்க கேட்டது என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நம்மளை ஒமிட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணியிருப்பாங்களே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை ஒமிட் பண்ணி நம்ம வெளியே அனுப்பியிருப்பாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம டேட்டே விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி முடித்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. அவங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஆள், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை, வேறு எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. புரியுதா? எப்படி நமக்கு கிடைக்கும்? நம்மளை ஃபஸ்ட் டைம் ஒமிட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் டைம் ஒமிட் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. என்ன படிச்சிருக்கிறாங்க சொல்லிட்டு நம்மளோட ப்ரொஃபைலை கேட்குறாங்க. ப்ரொஃபைலில் நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையை தான் பேசி ஆகணும். ஓகே, நம்ம ப்ரொஃபைல் அவங்ககிட்ட இருக்கோம், அதை நம்ம உண்மையை சொல்லி ஆகணும். ஓகேவா? அதனால நம்ம சொல்கிறோம். இதனால் வந்து டிகிரி எடுக்க மாட்டாங்க சார், நான் டபுள் டிகிரி வச்சுக்கிறேன், என்ன எடுக்க மாட்டாங்க, 10th முடிச்சு வந்து எடுப்பாங்க சொல்லிட்டு பேட் திங்கிங் வச்சுக்காதீங்க. ஓகேவா? அதாவது எக்ஸாம் இந்த ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வந்தவங்க தான் சார் வந்து எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்காங்க, நம்மளை வந்து டிகிரினா எடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படி ஒமிட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட், இது வந்து 10th குவாலிஃபிகேஷன், நான் உங்களுக்கு தான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஏன் எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 எடுத்துங்க, குரூப் 4 10th குவாலிஃபிகேஷன். அப்போ டிகிரி முடிச்சவங்க அதில் அப்ளை பண்ணுறாங்க, டிகிரி முடிச்சவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் அதுலேயும் ஒமிட் பண்ணலாம்ல. இப்போ டிகிரி முடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. டிகிரி வந்து பேசிக்கலி எல்லாம் படிச்சாகணும், ஒரு டிகிரியாச்சும் வச்சுக்கணும்னு இருக்குது. புரியுதா? நம்ம வந்து கல்வியாண்டில் வந்து பின்தங்கி இல்லை, முன்னுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால் எல்லாமே டிகிரி வச்சுருப்பாங்க, குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வேலை கொடுப்பாங்க. புரியுதா? நீங்கள் போட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்ட் வேலை கன்ஃபார்ம். அவங்க நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்களா, சர்டிஃபிகேட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ராக்டிக்கல் முடித்தாலும் கன்ஃபார்மாக டிகிரி ஸ்டாண்டர்ட் வேலை உண்டு. போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.